ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பரான இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நாங்கள் கேரளா தோசைன்னு சொல்லுவோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளா தோசைன்னு சொல்லுவோம். இதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலாஞ்சி. அது எலாஞ்சி தாங்க இது பேர். கேரளா ஸ்பெஷலுங்க இது. நாங்கள் சொல்கிறது வந்து கேரளா தோசை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. இது பொருளெல்லாம் ஒவ்வொன்றா அளவுகள் சொல்கிறேன் பாருங்கள். 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா மாவு அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு 1/2 கப்பு ரவை எடுத்துக்கோங்க, பொடி ரவை. இது ஆப்ஷனல் தாங்க, வேணா சேர்த்திக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ரவை எதுக்காக சேர்த்துறேன்னா கொஞ்சம் பொறுப்பு தன்மை வரும், அதுக்காக தான். இந்த ஸ்வீட் தோசைக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்திக்கோங்க. மிளகு தூள், பெப்பர் பொடி சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை, மைதா மாவு, இந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு முட்டைனாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டையை சேர்த்திக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு இதையும் கலந்து விட்டுருங்க. இந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் வந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது விஸ்க்கு எடுத்துகிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ரவை சேர்த்திருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த பதத்தில் இருக்குதுன்ட்டு. இப்போ இது கரெக்டான பக்குவம் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ரவை நல்லா ஊறி வந்திருக்கோம். கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். நான் கரெக்டாக இருக்குது, அதனால் இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தோசை தவா வச்சுக்கோங்க. சூடு ஏறட்டும். லைட்டாக ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. தோசை தவா தொடச்சி விட்டு சூடு ஏறிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி மாவு போல் எடுத்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா சுற்றி விட்டு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ இதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு அனல் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய், நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் நெய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு திருப்பி போட்டுடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ பாருங்கள், திருப்பி போட்ட பக்கம் நல்லா வெந்துருச்சா? அந்த பக்கம் போடாமல் இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ இன்னொரு தோசை நம்ம ஊற்றிட்டு வந்துடலாம். பாருங்கள், அப்பப்போ தோசை ஊற்றும் போது நல்லா கலக்கி விட்டு ஊற்றுங்க. பாருங்கள், நான் ஒரு கரண்டி போல் மாவு எடுத்து தான் நல்லா சுற்றி விட்டு ஊற்றுறேன். பாருங்கள், சூப்பராக தோசை வந்து உருண்டு போகாமல் நல்லா ஓட்டை விலகாமல் வருது. இப்போ இதில் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்னா ஒன்றும் இல்லைங்க, சூப்பராக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல். அதாவது தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நான் ஸ்பூனில் சேர்த்தினீங்கன்னா அங்கங்கே திட்டாக விழுந்துடும். அதனால் கைகளால் எடுத்து அப்படியே சும்மா மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் பர்ஃபெக்டாக விழுந்து வரும். இப்போ எல்லாம் தூவி விட்டாச்சு. இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த சப்பாத்தி ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதையும் ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை அப்படியே ரோல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது உங்கள் விருப்பம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. எதுக்காகனா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இந்த மாதிரி பீஸா கொடுத்தோம்னா குழந்தைங்கலேருந்து நம்ம வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஈஸியாக. இந்த மாதிரி பெரிய பீஸா சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான நம்மளுடைய கேரளா ஸ்பெஷல் எலாஞ்சி ரெடிங்க. இது நாங்கள் சொல்கிறது கேரளா தோசை ரெடி. அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தார் ஸ்பெஷலாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.